Hi friends, welcome to Lotus Kitchen. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைமுக்கு தேவையான வெஜ் ரோல். அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கணும். 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்தியாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்து பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சிக்கணும். தண்ணி அதிகமாக போய்டும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதையே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு மேலே நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பெரட்டி அதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாற்றி வைக்க போகிறேன். நீங்களும் இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா செய்ய போகிறது நம்ம வெஜ் ரோலுக்கு தேவையான காய்கறிகளை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 கப் அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். அது ஃப்ரை ஆகிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ஃப்ரை ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு 1 கப் அளவு, முட்டைக்கோஸ் 1 கப்பு, குடமிளகாய் 1 கப் அளவு, பீன்ஸ். இப்போ இது எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கிறேன். நிறையா காய்கறி சேர்க்குற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் காய்கறிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால கொஞ்சம் கலர் மாறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 எலுமிச்சம்பழச்சாறு நான் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு டேஸ்டி கொடுக்கும். இந்த அளவுக்கு வந்தோன்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி நீங்கள் 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா சப்பாத்தியும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்பாத்தியை வச்சு அதில் பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ் தேவையான அளவு ரவுண்டு பதத்துக்கு உள்ளே மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க, தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இது ஒரு டேஸ்டி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இது சேர்த்துக்கிறோம். இந்த சாஸு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம இதில் எடுத்து உள்ளே வச்சு சுருட்டி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ரோல்களையும் நம்ம காய்கறி வச்சு ரோலாக்கி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் நம்ம டீ டைமுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு எல்லாத்தையும் இதே போல் உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.